அனைவரையும் வணங்குகிறேன். கந்த சஷ்டி கவசம் பாடல் விளக்கம் பாகம் 2. முன்பு பார்த்தோம். கந்தன் என்றால் பாதுகாப்பவர், அடைக்கலம் தருபவர், உடல் நோய்களை தீர்ப்பவர் என்று விளக்கம் பார்த்தோம். இப்பொழுது கந்த சஷ்டி கவசத்தினுடைய குறிப்பிட்ட பாடல்களின் முக்கியமான வரிகளின் விளக்கத்தை பார்ப்போம். பெண்களை தொடர்ந்து செல்லும் பிரம்ம ராட்சசரும் உன்னை கண்டவுடன் அலறி கலங்குவர். இந்த பிரம்ம ராட்சசர் அப்படின்னா அந்த பெண் பித்து பிடிச்சு பெண் பின்னாடியே போவாங்க, வாகனம் அவங்க இந்த பெண்ணை தொடர்ந்து போவாங்க. இவங்கெல்லாம் ராட்சசர்கள். ஒரு இன்பத்திற்காக பின் செல்வார்கள். அது செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாம் ராட்சசர்கள். அந்த பெண் பித்தால் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாத ஆசிட் அடிக்கிறது, அவங்க வீட்டில் போய் அந்த பெண் வீட்டார்கிட்ட போய் வம்பு பண்ணுறது. இவங்கெல்லாம் பிரம்ம ராட்சசர்கள். இந்த ராட்சசர்களுடைய கலங்கணும் அப்படின்னா, அதாவது முருகனை கண்டவுடன் கலங்குவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இரசி என்னும் பேய், இரத்தத்தை குடிக்கும் காட்டேரிகள், துன்பத்தை கொடுக்கும் படைகள், பகலிலும் இரவிலும் எதிரே வந்து மிரட்டும் அன்னர்களும், உயிர் பலிகளுடன் கூடிய கனபூசையை விரும்பி பெற்றுக்கொள்ளும் காளியும், மிகுதியான பலம் அகங்காரம் உடைய பேய்கள், இவெல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும். பல்லக்கில் ஏறி வந்து அதிகாரம் செய்யும் தண்டியக்காரர்களும் சண்டாளர்களும். இந்த தண்டியக்காரர்கள் சண்டாளர்கள் அப்படிங்கிறாங்கல்ல, பல்லக்கில் ஏறி வந்து தண்டியக்காரர்கள் வட்டிக்கு விடுவாங்க. மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டி, சண்டாளர்கள் இவரெல்லாம். ஒரு 3 நாள் டியூ கட்டினாலே போதும், ஃபைன் அடிப்பாங்க. ஏன் வரலை, எதுக்கு வரலை, எப்போ தருவீங்க, எது தருவீங்க, இந்த பர்சனல் லோன், அந்த லோன், இந்த லோன், இதை வாங்கிக்கிடுங்க, நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம், வீடு கட்டுறதுக்கு இது லோன் தர்றோம். அவங்க கட்டக்கூடிய டியூவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி அது நமக்கு நன்மை செய்வது போல் துன்பம் செய்வதாக அமையும். அதை தான் தண்டியக்காரர்கள் சண்டாளர்கள் பல்லக்கில் ஏறி வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. பைக்கில் வருவாங்க, காரில் வருவாங்க, அங்கங்கே அப்படியே சுற்றுவாங்க. பைக்கில் இவங்ககிட்ட போய் காசு கேட்கணும், அப்படி ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பாங்க, நல்லா இன் பண்ணியிருப்பாங்க, ஷூ போட்டுட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வருவாங்க. தண்டியக்காரர்கள் இவர் தான், சண்டாளர்கள் இவர்கள்லாம். என் பெயர் சொன்ன உடனே இடி விழுந்தது போல் பயந்து ஓடவும் எனக்கு அருள் தருவாய். முருகன் என்றுச்சுன்னா கடன் தொல்லை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை, கடன்காரங்க நம்மளை என்ன கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, என்ன பண்ண அப்படின்னா, கந்தன் என் பெயர் சொன்னவுடன் இடி விழுந்தது போல் ஓடி விடுவார்கள். தண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் எங்கேயோ தெரித்து ஓடிடுவாங்க அப்படின்னு கூறப்பட்டிருக்குது. எல்லா பிணிகளும் நோய்களும் உன்னை கண்டவுடன் நில்லாமல் ஓட நீ எனக்கு அருள் புரிவாய். ஈரேல் உலகமும் எனக்கு உறவாக. ஈரேல் உலகம்னா ஓரேல் 7, ஈரேலா 14. அப்போ 14 வகையான உலகம், மேல் உலகம் கீழ் உலகம் என இரு உலகம் இருக்கிறது. அந்த இரு உலகத்திலும் 7 வகையான பிரிவுகள் இருக்கிறது. அது என்னென்னு பார்ப்போம். மேல் உலகத்தில் 7 என்னென்னா பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். அதே போல் கீழ் உலகம் 7 அதலலோகம், சுதலலோகம், விதலலோகம், ரசாதல யோகம், தலாதல யோகம், மகாதல யோகம், பாதாள லோகம். இதெல்லாம் மேல் உலகத்தில் நல்லோர் வாழ்வாங்க, கீழ் உலகத்தில் தீயோர் வாழ்வாங்க. இவர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்வர்களாக மாற வேண்டும் என்று பாலந்தேவராயர் கூறுகிறார். எப்பொழுது கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது அவர்களெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆணும் பெண்ணும் உலகத்தை ஆளும் அரசர்களும் மகிழ்ந்து எனக்கு உறவினராக வேண்டும். பால் குடம் எடுப்போம், அழகு குத்திட்டு செல்வாங்க. அப்படி செல்லக்கூடியவர்கள் பாருங்கள், அந்த கோயிலில் தஞ்சம்னு வந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. எங்கெங்கே தொலைவிலேருந்தோ வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, வரீங்களா அப்படின்னு ஒரு உறவினர்களாக மாறிடுறவங்க. அங்கே அந்த கோயிலில் அன்னதானம் நடைபெறும், உணவுக்கு பஞ்சம் இல்லை. எங்கே சென்றாலும் ஒரு பாதுகாப்பை நம்ம உணர்வோம். எப்போ அந்த கந்தனுடைய கோயிலுக்கு செல்லும் பொழுது என்று இங்கே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஆணும் பெண்ணும் உலகத்தை ஆளும் அரசரும் மகிழ்ந்து எனக்கு உறவினர் ஆக வேண்டும். ஓம் சரவணபவ என்று உன்னையும் உன் பெயரையும் கூறியவுடன் சையென இருக்கும் என் வாழ்க்கையை ஒழிப்பவனே. இது என்ன வாழ்க்கை, போர் அடிக்கி சையின்னு இருக்குது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சையின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல,
அதை தான் சொல்லியிருந்தது. ஆத்திச்சூடியில் ஔவையார் வந்து சையென திரியேல் அப்படின்னு கூறியிருப்பாங்க. அந்த சையான வாழ்க்கையை ஒழிப்பவனே அப்படின்னு தெளிவாகிறது. உன்னை திதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சையொளி பவனே. உன் பெயரையும் உன்னையும் கூறியவுடன் அந்த சையான வாழ்க்கை ஒழிகிறது. திரிபுரம் முப்புறம் எரித்தவனான சிவனுக்கு ஒப்பானவரே, அதாவது திரிபுராந்தீஸ்வரர் சிவனை குறிக்கிறது. திரிபுர பவனே திகழ்வொளி பவனே. திகழ்வொளின்னா எங்கும் எப்பொழுதும் ஒளி போல் இருப்பவரே. அவருடைய கந்தனுடைய முகத்தோட அழகை பார்த்த உடனே நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு கலக்கமோ துன்பமோ இருந்தால் நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் பாருங்கள். அதாவது இதெல்லாம் வெறும் வார்த்தைகளால் நம்ம சொல்லக்கூடியது, உணரக்கூடியது அல்ல. அனுபவத்தின் மூலமாகத்தான் அது நம்ம உணர முடியும். அந்த கந்தனுடைய அருள் தான் அது காரணம். அதுதான் அங்கே கூறப்பட்டிருக்கு. எங்கும் எப்போதும் ஒளி போல் இருப்பவரே. அந்த முகத்தை பார்க்க பார்க்க நாம் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கும் அந்த தேஜஸ் வரும். அந்த துன்பங்கள் எல்லாம் விலகி போகும். கந்த சஷ்டி கவசம் படிப்பதாலும் அவருடைய முகத்தை நாம் பார்ப்பதாலும். அதுதான் திகழ்வொளி பவனே. பரிபுரம் என்னும் காலணி அணிந்து இருப்பவரே. பரிபுரம்னா மரத்தால் ஆன காலணி. என் பாவத்தை ஒழித்து பாதுகாப்பவரே என்று பாலன் தேவராயன் கூறுகிறார். அப்பொழுது கந்த சஷ்டி கவசம் படிப்பதால் நம்மளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் விலகுகிறது, பேய்கள் ஓடுகிறது, கடன் வாங்கி கடன் தொல்லையெல்லாம் ஒழிகிறது, தொழில் வளம் ஏற்படுகிறது என்று அழகாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கந்த சஷ்டி கவசத்தை படித்து நம் வாழ்க்கையில் வளம் பெறுவோம். பகுதி 3இல் இதை பற்றின மீண்டும் ஒரு தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். மிக்க நன்றி.